நேரம் உன்கிட்ட 12 மணி நேரம் இருக்கு. இதுலயும் ஜெயிக்க போறது நான் தான். ராய் பகதூர், நீதான் காணாம போயிட்டியே, அப்புறம் எப்படி? ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் என்னோட பேரு. இந்த விடுகதைய விடுவிக்க முடிஞ்சதுன்னா விடுவிச்சு, முடிஞ்சா உன் குடும்பத்தை காப்பாத்து. ஏன்னா அடுத்த 12 மணி நேரத்துல உன் குடும்பத்துக்கு நான் அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்துவேன், அதை யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப இந்த ராய் பகதூர் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறா? இப்ப இவன் பேசுறத வச்சு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு இவன் நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருவா. ஆனா என்ன இல்ல, இப்ப பிரேம எழுப்புறது சரியில்லை. காலையில முதல் விஷயமா இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிடணும். அக்கா வாங்க, வெளியே வாங்க. என்ன மாயா, என்ன விஷயம்? நீயே இவ்வளவு பதட்டமா இருக்க? வாங்கக்கா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரம் வாங்கக்கா. என்ன விஷயம் மாயா? அக்கா, நம்மளால ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல மாயா. அக்கா, ராய் பகதூர் காணாம போயிட்டாருன்னு நாம நினைச்சோம்ல, ஆனா அப்படி இல்லக்கா. நான் இப்பதான் நம்ம வீட்டுக்கு வெளியே ராய் பகதூர பார்த்தேன். கூட சித்தார்த் நின்னுட்டு இருந்தாரு. அவர் 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தாங்கக்கா. என்னோட அடுத்த கட்டளை இதுதான். நாளைக்கு நீ எனக்கு ஒரு பெரிய வேலை ஒண்ணு பண்ணியாகணும். முடிச்சிடுற, என்ன ஆனாலும் சரி. அதுக்கு அர்த்தம் சித்தார்த் இப்ப கூட? ஆமாக்கா, சித்தார்த் இப்பவும் ராய் பகதூரோட வசியத்துலதான் இருக்கா. இப்பதான் அவரோட பிளான் எனக்கு புரியுது. அவர்கிட்ட நாகமணி இருக்க. அவர் நினைச்சிருந்தா அவரோட சக்தியால நம்மள அங்கேயே தோக்கடிச்சிருக்க முடியும். ஆனா அந்த மாதிரி செய்யல. நான் அந்த மணி ஆடிறதுல சித்தார்த் எனக்கு உதவி பண்ணுது. அப்புறம் சித்தார்த் கூட ராய் பகதூர் சண்டை போட்டது. இது எல்லாமே அவங்க உருவாக்குன ஒரு நாடகம், நம்மள திசை திருப்புறதுக்காக. அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு? இது எல்லாத்தையும் அவரு சித்தார்த் குணமடைஞ்சிட்டாருன்னு நம்மள நம்ப வைக்கிறதுக்காக பண்ண விஷயங்கள்க்கா. நான் ஏமாந்துட்டேன்க்கா. அப்புறம் அவரு சித்தார்த்த தாக்க வரும்போது நானே அந்த இடத்துல இருந்து சித்தார்த்த கூட்டிட்டு போயிட்டு. இல்ல மாயா, என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. என்னால நம்பவே முடியல. சித்தார்த் இப்ப கூட நமக்கு எதிராக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்கக்கா. அவர் இப்பவும் ராய் பகதூரோட வசியத்துல இருக்காரு. அவர் சொல்றதான் இன்னும் செஞ்சிட்டு இருக்காருக்கா. நான் என்ன நினைச்சேன்னா, பிரேம் அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு. ஆனா அந்த மாதிரி இல்லக்கா. அக்கா, இது வரைக்கும் நான் இந்த குடும்பத்தோட பகையாதான்க்கா இருந்திருக்கேன். அப்புறம் என்னால நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சுக்கா. ஆனா இப்போ நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேட நினைக்கிறேன். இந்த போராட்டத்துல உங்களுக்கு துணையா இருக்கணும்னு விரும்புறேன். அக்கா, உங்களுக்கு இப்ப என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? ஆமா மாயா, இப்ப உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப உன்னோட கண்கள் என்கிட்ட சொல்லுது மாயா, இப்ப உனக்கு இருக்க எண்ணங்கள் பொய் இல்லைன்னு. ராய் பகதூர் அவரே எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு அவரு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்க வேணும்னு சொன்னாரு. ஆனா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இதுக்கு முன்னாடி நாம இந்த போராட்டத்தை தனியா தான் எதிர்கொண்டோம். ஆனா இப்ப நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். ரோகிணி சரியாதான் சொல்றான். அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதையெல்லாம் செஞ்சுட்டாரு.
இதுக்கு மேல அவரால் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. இல்ல சித்தார்த், அவரோட சக்தியை நம்ம குறைச்சு எடை போட முடியாது. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அவர்கிட்ட என்னோட நாகமணி இருக்கு, ஆனாலும் அவர் ஏன் அந்த இடத்தை விட்டு ஓடினாரு? யார்கிட்ட நாகமணி இருக்கோ அவங்கள நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் அவர் இப்போ என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவர் பயந்து போயிருப்பார். யார்கிட்ட நாகமணி இருக்கோ அவங்களோட வாழ்க்கையில பயங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. என்கிட்ட நாகமணி இருந்தப்போ நான் எப்பவாவது யாருக்காவது பயந்தேன சித்தார்த்? நீங்களே சொல்லுங்க. நீ ரொம்ப சரியாதான் சொன்ன மாயா. நீ சொன்ன மாதிரி இது எல்லாமே அந்த ராய்பகதூர் விளையாடிட்டு இருக்க விளையாட்டுதான் மாயா. எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட அவரே இங்கேயே எங்கேயாவது மறைஞ்சு இருந்துகிட்டு நம்மள கண் காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. இப்போ அந்த ராய்பகதூர் என்ன சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்ப அவர் நம்மள எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி அவர் மூளையில என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது நாம எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பிரேம், இன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகாதீங்க பிளீஸ். சிமா, நான் இன்னைக்கு வெளியே போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணா பிரேம், இப்ப போக வேண்டிய அவசியம் என்னப்பா இருக்கு? அப்பா, கடந்த 2 வாரமா கிளைண்ட்ஸ் கூட மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அது சம்பந்தமான முக்கியமான டாக்குமெண்ட்ல நான் இன்னைக்கு தான் சைன் பண்ண போறேன். ஒருவேளை நான் இன்னைக்கு சைன் பண்ணலன்னா பெரிய நஷ்டமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படின்னா இப்போ நானும் உன் கூட வர்றேன் பிரேம். ஓகே பிளீஸ் பிரேம போக வேண்டாம்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இவரு டீல்ல தானே சைன் பண்ணணும். இவரு அங்க போகணுன்ற அவசியமே இல்லையே. அவங்கள பேப்பர்ஸ் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கே வர சொல்லிடலாம். பிரேம் அக்ரிமெண்ட்ல வீட்லயே சைன் பண்ணலாமே. ஆமா பிரேம், சீமா சொல்றது எனக்கு சரியாதான் படுது. அவங்கள பேசாம வீட்டுக்கே வர சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 2 பேரும் எங்க கண்ணு இதுல இருந்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ பிரேம். அந்த ராய் பகதூர் எந்த நேரத்துல என்ன செய்வான் நமக்கு தெரியாதுல்ல. அவன் நம்மள பழி வாங்கறதுக்காக எந்த அளவுக்கும் துணிஞ்சவன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்லப்பா, அடுத்த 12 மணி நேரத்துக்கு இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியில போக கூடாது. சித்தார்த் இங்க இருந்து ஏன் இப்ப கிளம்புறாரு? அப்படின்னா மாயா சொன்னது உண்மைதானா? என்ன அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ரோகிணி, இதுதான் உண்மைமா. அப்புறம் இத நீயும் கட்டாயமா நம்பிதான் ஆகணும். ரோகிணி, சித்தார்த் இப்ப கூட அந்த ராய் பகதூர் கட்டுப்பாட்டுல தான் இருக்காரு. அப்புறம் எங்களோட பயம் என்னன்னா, ஒருவேளை ராய் பகதூர் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி சித்தார்த் மூலமா நம்ம எல்லாரையும் பழி வாங்கலாம். ரோகிணி, அதனாலதான் பிரேம நாங்க வெளியே போக விடாம வீட்லயே இருக்கிற மாதிரி செஞ்சோம். ஏன்னா எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. ஆனா அக்கா, எப்படி நம்ம பிரேம் மாமாவை காப்பாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த ராய் பகதூர் அவரோட பிளான நிறைவேற்றிக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் செஞ்சிட்டு இருப்பாரு. அந்த ராய் பகதூர் போன் வந்ததும், அப்புறம் மாயா சித்தார்த்தையும் அந்த ராஜ்பேரியும் ஒண்ணு பார்த்ததும் எதிர்ச்சியா இருக்க முடியாது. அப்புறம் அந்த ராய் பகதூர் பிளான நிறைவேற்றுறதுக்கு சித்தார்த் ரெடியா இருக்காரு. ரோகிணி, நான் சொல்றத கவனமா கேளு. நீ சித்தார்த்த கண்காணிச்சுக்கிட்டே இரு. ஒருவேளை இந்த ராய் பகதூர் சித்தார்த்த எந்த தப்பும் பண்ண வச்சிடக்கூடாது. அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே ரூமுக்கு போறேன். சித்தார்த் ரூமை விட்டு வெளியே வராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்புக்கா. நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது.
ஆனா ஒருவேளை தெரியாம கூட சித்தார்த்தால குடும்பம் முழுக்க வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு தவறும் நடக்கிறத நான் விரும்பல. அக்கா, சித்தார்த் வெளியே வராம ரோஹிணி பாத்துப்பா. அப்புறம் நம்ம வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள நீயும் நானும் அமரும் கவனிச்சுக்கணும். பிரேம் வீட்ல இருந்து வெளியே போக முடியாது. அதனால அவர் அவங்கள இங்கேயே வர சொல்லிட்டாரு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன நடக்குதோ அத நடக்க விடு. ஒருவேளை இவங்க சந்தேகப்பட்டாங்கன்னா, அதாவது நான் உங்க கூட சேர்ந்து உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற வேலை இன்னைக்கே முடிஞ்சாகணும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சு, உனக்கு எந்த வேலை கொடுத்திருக்கோ அது உன் கண்ணெதிரிலே நடக்கும். ஏன்னா இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலையும் நான் தோக்க விரும்பல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா இத செஞ்சு முடிச்சிருவ. எல்லாம் பிளான் படிதான் சரியா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாம இருங்க. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல போன் பண்றேன். ஒரு வேலை பண்றோம். கேலண்டரும் நானும் வீட்டுக்கு வெளியே டியூட்டி பாக்குறோம். வெளியாட்கள் யாரையும் வீட்டுக்குள்ள வரவிட மாட்டோம். அதே மாதிரி குடும்பத்தை சேர்ந்த யாரும் வெளியே போக விட மாட்டோம். அப்புறமா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர எல்லா பொருட்களையும் நான் நல்லா செக் பண்ணி கவனமா தான் அனுப்புவேன். அந்த ராய் பகதூர் பத்தி சொல்லணும்னா என்னால ரொம்பவே உறுதியா சொல்ல முடியும். அவர் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக துடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு பெரிய பவுல்ல சீட்டை எழுதி போட்டு அடுத்ததா அவரு யார தாக்க போறாருன்னு முடிவு பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, அவரு என்ன ஒரு சீட் எடுக்க சொன்னாரு. அதுல துரதிருஷ்டவசமா பிரேம் அம்மாவோட பேர் வந்தது. பன்னெண்டு மணி நேரம் நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்த அந்த ராய் பகதூருக்கு போதுமானதா இருக்கும். பெரிய பாட்டி ரொம்ப நல்ல வேலை பண்ணாங்க. இன்னைக்கு பிரேம் மாமாவை வீட்டை விட்டு வெளியே போக விடல. இல்லன்னா ஹெவி ஆயிடுச்சு. இப்பல இருந்து போட்டுக்க எக்ஸ்ட்ரா அப்சார்ப். ஹெவி ஆகிறதும் லீக்கேஜோட கவலையும் இல்ல. உறிஞ்சுமே 12 மணி நேரம் வரை லீக்கேஜ்ல இருந்து. மிஸ்டர் ஸ்ரீதர். ஹலோ. மிஸ்டர் ஜோசப். ஹலோ. வாங்க உள்ள வாங்க. அப்பா, இவர் மிஸ்டர் ஸ்ரீதர், இவர் மிஸ்டர் ஜோசப். உட்காருங்க. உட்காருங்க. அப்பா, இவங்களோட கம்பெனி ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுது. நம்மளை பத்தி ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஹாங்காங்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த டீல் ஓகே ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஸ்வீட்ஸ் வெளிநாட்டுல கூட ப்ராப்ளம் ஆயிடும். ஷபாஷ் பிரேம் கண்ணா, உன் அண்ணா சித்தார்த்தோட உதவி இல்லாமலேயே நம்ம பிசினஸை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டப்பா. உண்மையை சொல்லணும்னா இத பார்த்து உன்னோட அப்பாவோட மனசு ரொம்ப பெருமைப்படுதுப்பா. நீ ரொம்ப சரியாதான் சொன்ன ராஜேந்திரா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பிரேம் பரத்வாஜ் குடும்பத்தோட பேரை பிரபலமாக்குவான். அம்மா, பிரேம் பிரபலமாக்குவாருன்னு சொல்லாதீங்க, பிரபலமாக்கிட்டாருன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, பிரேமோட ரெஃபரன்ஸால மட்டும் இந்த கான்ட்ராக்ட நாங்க கொடுக்கல. இந்த டீலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 கம்பெனிஸ் இருக்கு. அவங்க எல்லாரும் பிரேம பத்தி என்ன சொன்னாங்கன்னா, பிரேமுக்கு இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய நாலேஜ், அப்புறம் அவர் தொட்டிருக்கக்கூடிய இந்த வைரம், இதெல்லாம் யாராலையும் தொட முடியாது.
அண்ட் எப்போ பிரேம் எங்க கூட பார்ட்னர்ஷிப்ல ஜாயின் பண்ணுவார்னு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோமா. அப்படின்னா இப்ப அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடலாமே. தாராளமா. ஓகே. இந்தாங்க. பொண்ணுங்க சிக்கல்ல மாட்டுறீங்கன்னா அது சும்மா இல்ல. ஏன்னா நீங்க பண்ற வேலை அந்த மாதிரி. இது உன்னுடைய ரூம் தான். அதுக்காக உன்னோட இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் உள்ள வரணும்னு அவசியம் இல்ல. இப்ப நானும் இந்த ரூம்ல தான் தங்கியிருக்கேன். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னை யாரு டிஸ்டர்ப் பண்ணாலும் பிடிக்காது. புரிஞ்சுதா? பொண்ணே, என்ன அப்படி முறைச்சிட்டு இருக்க? பார்வைய கீழே இருக்கு. எனக்கு யாரோட உயிரையும் எடுக்க சொல்லி அனுமதி கொடுக்கல. இல்லனா நான் கொஞ்சம் கூட வருத்தமே பட மாட்டேன். இந்த நிமிஷமே உன் உயிரை உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுல. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றேன். உன்னால என்னைக்கும் என் பாஸ ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற பிசினஸ் ஆட்கள் பிசினஸ் டீலுக்காக அவங்க இந்த வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க ராய் பகதூரோட ஆளுங்க. அது மட்டும் இல்லாம பிளான் இதோட முடியல. அவங்க எந்த பேப்பர்ல சைன் வாங்க வந்திருக்காங்களோ அது உங்களோட ப்ராப்பர்ட்டிய, பரத்வாஜ் குடும்பத்தோட மொத்த சொத்துக்களையும் எழுதி வாங்க வந்திருக்காங்க. எப்ப ராஜேந்தர் உங்க பெரிய பாட்டி பிரேம் அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி தராங்களோ அப்பவே எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், எல்லா பிசினஸும் ராய் பகதூரோட பேருக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் உன்னோட குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துடும். Excuse me, sir. Yes? Mr. Suresh for you. Hello, Mr. Suresh. வாங்க. Sorry, I'm not Suresh. இப்ப அந்த ராய் பகதூர் அப்படி என்னதான் பண்ண நினைக்கிறாருன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. எனக்கு என்னமோ ராய் பகதூர் நம்ம குடும்பத்துல யாரையாவது பலி வாங்கிடுவாரோன்னு பயமா இருக்கு. ஆனா அவரால் அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது பெரியத்த. அவர்கிட்ட இங்க ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு, அது சித்தார்த்து தான். அப்புறம் அவரு இப்போ அவர் ரூம்குள்ளதான் இருக்காரு. ஆமா, அவரு ரூம்குள்ளதான் இருக்காரு. ரோஹிணி அவரை ரூமை விட்டு வெளியே வரவிட மாட்டா. அம்மாடி சீமா, பிரேம்க்கு இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுமா? சரி. கண்ணா, நீ வந்து பெரிய பாட்டி, பிரேம் ஒரு தடவை கான்ட்ராக்ட படிச்சு பாக்குறது நல்லது. ஆமா. என்னங்க மிஸ்டர் ஜோசப்? மிஸ்டர் பிரேம், நீங்க இதை சைன் பண்ணிட்டீங்க. பட் சைன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க இந்த பேப்பர்ஸ் தான் எனக்கு மெயில் பண்ணிருந்தீங்க. நான் இதை அப்பவே படிச்சுட்டேன். அப்புறம் 4 crores என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்கனவே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ்ல எங்களுக்கு 2 விட்னஸோட சைன் தேவைப்படும். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா
நான் வேணா முதல் விட்னஸா இருக்கேன். கண்டிப்பா கொடுங்க. இவங்க ஏன் இவ்வளவு முட்டாளுங்களா இருக்காங்க? இப்ப கூட நான் தான் ஏதாவது பண்ணுவேன்னு நம்புறாங்க. உண்மை என்னன்னா நான் வெறும் அம்புதான். அப்புறம் இவங்களோட மிகப்பெரிய தப்பு என்னன்னா எதிரிங்க வெளியில இருந்து தாக்குவாங்கன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியாது, எதிரிங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அமர்கண்ணா பாப்பா. ஆமா, ஒரு விட்னஸ் இவர் போட்டுட்டாரு. சோ இன்னொரு விட்னஸ் நீங்க போட்டுருங்களேன். அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் உங்க பிளஸிங்ஸ் தாங்க. சரி சரி, கண்டிப்பா. Vaji